everyone. இன்னைக்கு நம்ம 10th history first unitல இருக்க short answers-ஓட 6th question தான் என்னன்னு பார்க்க போறோம். question பார்க்கலாமா? List out any two causes for the failure of the League of Nations. அதாவது League of Nations failure ஆனதுக்கு ரெண்டு ரீசன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே. First League of Nations என்னன்னு பார்த்துருவோமா? League of Nations அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் வேர்ல்டுல வந்து வார் வரக்கூடாது, கண்ட்ரீஸ்க்கு நடுவில் பீஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன். இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகாமல் போனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ரெண்டு ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் விக்டர்ஸ் அண்ட் நோ மிலிட்ரி பவர். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் விக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் விக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, விக்டர்ஸோட ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வின் பண்ண கண்ட்ரிஸ் மட்டும்தான் வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மோஸ்டா. அதாவது வேர்ல்டு வார் 1ல வின் பண்ண கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ல இருந்தாங்க. ஓகேவா? தோத்து போன கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷனை வந்துட்டு அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு வின் பண்ண கண்ட்ரீஸ்க்காக ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்துட்டு ஈக்குவலா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த லீக் ஆஃப் நேஷனை வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. அதனால வந்துட்டு லீக் ஆஃப் நேஷனுக்கு நிறைய சப்போர்ட் இல்லாம போனாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, நோ மிலிட்ரி பவர். அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட வந்துட்டு மிலிட்ரி பவரே இல்லாம இருந்தாங்க. மிலிட்ரி ஃபோர்ஸ் இவங்க கிட்ட இல்ல. ஓகேவா? ஸோ மிலிட்ரி ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ லீக் ஆஃப் நேஷன் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க அவங்களால முடியல. ஏன்னா இவங்க கிட்ட மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது. அதனால வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியல. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரெண்டு ரீசன். ஓகேவா? ஸோ சம்மரி பார்க்கலாமா? லீக் ஆஃப் நேஷன்னா என்னன்னு பார்த்தா, இது ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு கண்ட்ரீஸ்குள்ள பீஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது ஃபெயிலியர் ஆனதுக்கு நம்ம ரெண்டு ரீசன்ஸ் பார்த்தோம். என்னென்ன, ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் விக்டர்ஸ் அண்ட் நோ மிலிட்ரி பவர். ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் விக்டர்ஸ்னா என்ன, விக்டர்ஸோட ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்துட்டு சில கண்ட்ரிஸ் சொல்லப்பட்டாங்க. ஸோ அது எதனால, ஏன்னா வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன்ல மோஸ்டா வந்துட்டு வேர்ல்டு வார் 1ல வின் பண்ண கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க. அதனாலதான் வந்துட்டு விக்டர்ஸோட இது ஆர்கனைசேஷன் அப்படின்னு தோத்து போன கண்ட்ரிஸ்லாம் சொன்னாங்க. ஓகே, நோ மிலிட்ரி பவர். ஸோ லீக் ஆஃப் நேஷன் கிட்ட மிலிட்ரி பவரே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இவங்க ஏதாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியல. ஓகேவா? இதுதான் வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு ரெண்டு ரீசன். தேங்க்யூ.